ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டேஸ்டியான கத்திரிக்காய் தயிர் பச்சடி செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் 3 கத்திரிக்காய் எடுத்துகிட்டேன். உங்களுக்கு எந்த கத்திரிக்காய் பிடிச்சிருக்கோ அந்த கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இது கூட 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. இன்னொரு பவுலில் 100 ml தயிர் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச கத்திரிக்காவை போட்டு நல்லா 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வேக விட்டு கருகிடக்கூடாது. நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம தயிர் தாளிக்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகுளுந்தம் பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. அது கூட 10 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இந்த தயிரை நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச கத்திரிக்காயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம தாளித்த மசாலாவை சேர்த்துட்டு கூடவே கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா இப்போது மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. சூப்பரான டேஸ்டியான தயிர் பச்சடி என்னோடய ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. இந்த தயிர் பச்சடி சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.